ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்க போகிற தேர்ட் இயர் அண்டு ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், 5th செமஸ்டர் அண்டு 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ். நாளையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் ரீஓப்பன் பண்ணுறாங்க. நாளையிலேருந்து உங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ காலேஜ் ஸ்டார்ட் ஆன நாள்லேருந்து கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக இந்த செமஸ்டரில் அதிக மார்க் எடுத்துடலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு சொல்கிறேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி உங்கள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்துனா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்க போகிற தேர்ட் இயர் அண்டு ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 அண்டு 7th செமஸ்டர் ரெகுலேஷன் 2017 ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளையிலேருந்து வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இருந்தே உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பயப்படாதீங்க. புதுசாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா படிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி யார் சொல்கிறேன் கேட்காங்க, இந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கும், இதை படித்தா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அரியர் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறேன் நம்பாதீங்க. நீங்கள் ஒரு படித்து பாருங்கள் எப்படி வந்து எக்ஸாம் வரும், ஸோ எப்படி வந்து நம்ம கொஷின்லாம் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு நீங்கள் படிங்க. படித்ததுக்கப்புறம் வந்து ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ யார் சொல்கிறேன் டிசைட் பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா போன செமஸ்டருக்குரிய எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும், ஸோ நம்ம வந்து எக்ஸாம் நல்லா பண்ணல, ஸோ அது எப்படி வந்து நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெகட்டிவ் வந்து திங்க் பண்ணாங்க. ஸோ இந்த செமஸ்டரில் வந்து ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அரியர் விழுந்துரும் தெரிஞ்சு அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். ஸோ ஆனால் அதை நினச்சிட்டே வந்து யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அது மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ண பாருங்கள். ஹார்ட் ஒர்க் வந்து லாஸ்ட் எக்ஸாம் அப்போ பண்ணுங்கள். ஸோ இப்போ இருந்தே ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஈக்குவலாக ஸ்மார்ட் ஒர்க் வந்து பண்ண பாருங்கள். ஸ்மார்ட் ஒர்க்னா ஒன்றுமே இல்லை, நம்ம ஆல்ரெடி சொல்கிறதான். ஸோ உங்ககிட்ட ஃபோன் இருக்குது, ஸோ இல்லை வந்து உங்ககிட்ட லேப்டாப் இருக்கும், இல்லை சிஸ்டம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணுற டாபிக்ஸ் ரிலேட்டடாக உங்களால் விர்ச்சுவலாக பார்க்க முடியும். ஸோ ரியல் டைமில் 3Dயை கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை யாராச்சும் இருந்திருக்கலாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க படிக்கிற மாதிரியே தெரியாது, ஆனால் நல்ல மார்க்ஸ் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் அந்த கான்செப்டில் நல்லா வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தெரியுதுனா ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்க அதை பற்றி கொஞ்சம் ரிலேட்டடாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக எதுலையாச்சும் படிச்சிருப்பாங்க, இல்லை யாராவது பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நீங்களும் அதே மாதிரி சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறப்போ ஜஸ்ட் ஒரு 10 நிமிட்ஸ் வந்து இதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக ஒரு சக்ஸஸ் அடைய முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் ஈஸியாக வந்து விக்டரி அடைஞ்சிடலாம். இது ஒரு ஃபார்முலா வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ஹார்ட் ஒர்க்கே பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அதை விட ஸ்மார்ட் ஒர்க் நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு தாட் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பெரிய லெவலுக்கு வந்து போயிடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ணி வந்து படிக்க பாருங்கள். இனிமேல் காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ லாஸ்ட்டு படிச்சிக்கலாம் அப்படிங்கிறத வைக்காமல் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வந்து படிக்க பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட்டே வந்து பெருசாக வந்து படிக்க முடியாது. சின்ன சின்னதாக வந்து அந்த பேசிக்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக் தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து பெருசாக வந்து படிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து அந்த சப்ஜெக்டோட பேசிக்ஸை வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு பேசிக் பற்றியே தெரில அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் வச்சு ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்ல இல்லை வந்து நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ஈஸியாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு இப்போ வந்து சோசியல் மீடியாவில் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி சர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாஃப் நடத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் தெரியும். அவங்க நடத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா இதை விட இன்னும் வந்து உங்களுக்கு அட்வான்ஸாக தெரியும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸாமில் நல்லா பண்ணலாம். ஸோ அதே மாதிரி எப்போயுமே ஒரு டைமிங் பிளானிங் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஷெடியூல் படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சப்ஜெக்டை மட்டுமே படிக்க முடியாது. ஸோ 5 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் அந்த மாதிரி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ஷெடியூல் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களை அகாடமிக் ஷெடியூலையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்து 29 நவம்பரில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து 20 நவம்பரில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்கள் பிளானை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சப்ஜெக்டை மார்க்காக மட்டும் படிக்காமல் ஸோ ரியல் டைமில் இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஸோ நம்ம ஜாபுக்கு போனோம் அப்படின்னா இதை எங்கே யூஸ் பண்ணுவோம், இல்லை நம்ம வந்து இதை படித்தா எந்த ஜாபுக்கு போகலாம் அப்படிங்கிறலாம் தேடி பாருங்கள். ஸோ இப்போ இருந்து நீங்கள் லைட்டாக வந்து ஜாப் எங்கே போகலாம் அப்படிங்கிறலாம் லைட்டாக சர்ச் பண்ணி பாருங்கள். இன்டர்ன்ஷிப் போனீங்க அப்படின்னா அங்கேயுமே வந்து எந்த மாதிரிலாம் வந்து ஜாப் பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் படிக்கிறத விட ரியல் டைமாக வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு படிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து நிறையா வந்து இருக்குது. நீங்கள் ChatGPT வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் சிறு துளி பெருவெள்ளம். ஸோ இப்போ உங்ககிட்ட நான் ₹1 காயின் கொடுத்து ஒரு உண்டியல் கொடுக்கேன் அப்படின்னா நீங்கள் டெய்லி அந்த ₹1 போடுறப்போ ஃபஸ்ட்டு சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் டெய்லி வந்து சேவ் பண்ணுறப்போ அது ஒரு பெரிய சேவிங்ஸை வந்து உங்ககிட்ட வரும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் டெய்லி லைட்டாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நீங்கள் பிக் விக்ட்ரி வந்து பார்ப்பீங்க.
ஸோ அதனால் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் ஒர்க் வந்து பண்ண பாருங்கள். ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக பண்ணுங்கள். படிக்கிறத கண்டிப்பாக எழுதி பாருங்கள். இல்லை வந்து உங்களுக்கு ஞாபகம் வர்ற மாதிரி வந்து அதை வந்து எப்படி படிக்கணுமோ அதை வந்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் டெய்லி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே அது ஒரு ஹார்ட் ஒர்க்காக தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக வந்து இந்த மாதிரிலாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக வந்து யாரும் பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறப்போ ஒரு சப்ஜெக்ட் புதுசாக தான் இருக்கும். நீங்கள் ஏபிசிடி படிக்கிறப்போ கூட அது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடிலாம் நீங்கள் கிளியராக வந்து ஒரு ஃப்ளூயண்ட்டாக பேசுவீங்க, படிப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்டோட சிலபஸ் பார்க்குறப்போ கஷ்டமாக தான் இருக்கும். அதை நீங்கள் படிக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.